ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரவா பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்ய ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை நம்ம லைட்டாக வறுத்துட்டு வேக வச்சிடலாம். நான் 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். 1 கப் அளவு ரவைக்கு 1/4 கப் அளவு பாசிப்பருப்புன்றது கரெக்டான அளவாக இருக்கும். இதை லேசாக வறுத்துடலாம். பாசிப்பருப்பு நல்லா ஒரு வாசனை வரணும், லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அப்போ நம்ம இதை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 கப்புக்கு 1 கப் அளவு தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ குக்கரை விசில் போட்டுட்டு ஒரு 3 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பை. அது வெந்துட்டுருக்கிறதுக்குள்ளேயும் நம்ம பாம்பே ரவை 1 கப் அளவு எடுத்து அதை வறுத்துக்கலாம். நம்ம உப்புமாக்கெலாம் எப்படி ரவையை வறுத்துப்போம் வாசனை வர வரலையும் அந்த மாதிரி வறுத்துக்கணும். குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வறுத்தோன்னா நல்லா ரவை வறுபட்டுடும். நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக எடுக்கிறீங்கன்னா டைம் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் ரவை வறுபடுறதுக்கு. இப்போ பக்கத்தில் இன்னொரு பேனில் இந்த ரவைக்கு தேவையான அளவு தண்ணி சூடு பண்ணிக்கலாம். நான் 1 கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். இதுக்கு 2.5 கப் அளவு தண்ணி சூடு பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் வேணும்னா. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துக்கிறேன். இது 2 காஞ்சப்புறம் 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவு மிளகு, இது 2 சேர்த்துக்கலாம். இது 2 பொரிஞ்சப்புறம் நம்ம இதில் பொடி பொடியாக நறுக்கின இஞ்சி 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 15 முந்திரி பருப்பு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாகணும். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே 2 கொத்தளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்த இந்த கருவேப்பிலெலாம் நல்லா ஃப்ரை ஆகி வரணும். அப்புறம் இந்த பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி கொதிக்க வச்சுருக்க தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம். உடனே நம்ம வேக வச்சு வச்சுருக்க பாசிப்பருப்பை அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு வறுத்து வச்சுருக்க ரவையும் இதோட சேர்த்துக்கலாம். ரவையை சேர்த்துட்டு நம்ம உடனடியாக மிக்ஸ் பண்ணி விடணும், இல்லாட்டி கட்டி பட்டுரும். இந்த மாதிரி ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சுக்கணும். இப்போ இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு சிம்லேயே ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கலாம். இடையில ஒரு தடவை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரவை நல்லா வெந்து வந்துடும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு ரவா பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிரும். கல்யாண வீட்டு ஸ்டைலில் ஃப்ளேவர்ஃபுல்லாக ரவா பொங்கல் ரெடி ஆயிருச்சு. இதுக்கு சட்னி, சாம்பார் எல்லா காம்பினேஷனுமே நல்லாயிருக்கும். நம்ம வெறுமனே சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.